சேனல் சுவையான சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழை மீன் வறுவல். அதுக்கு முதல்ல நம்ம 1 கிலோ வாழை மீன் வாங்கி நல்ல மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோமா? முதல்ல ஒரு நெல்லிக்காய் அளவில் புளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 வெங்காயம், அடுத்து 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு தேங்காய் திருவல், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல 3 டீஸ்பூன் மிளகாய் தூளை மிக்சியில் போட்டுக்கணும். 3 டீஸ்பூன் மல்லித்தூள், நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்ட புளி, கொஞ்சமா கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட பச்சை மிளகாய், தேங்காய், வெங்காயம், பூண்டு, மிளகு, அப்புறம் ஜீரகம், சோம்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். நான் 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இந்த மசாலாவோட நம்ம சுத்தமாக கழுவி வச்சிருந்த மீனை எடுத்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதை நம்ம நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து கிளறி விட்டுப்போம். நல்லா நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் இது ஊறணும். இப்போ 15 நிமிஷம் நம்ம ஊறி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கணும். நம்ம இப்போ எண்ணெய் நல்லா காயிற வரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மீனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு மீன் நல்லா வெந்துடுச்சு. நம்ம வெந்ததுக்கப்புறம் இப்போ அது ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான மீன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீன் சாப்பிடாம இருக்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. மக்களே, மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.